கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி சாலையில் மரம் முறிந்து விழுந்திருக்கிறது. இதன் காரணமாக அருகே இருந்த மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. அப்போது அந்த வழியாக வந்த வாகனங்களும் சேதமடைந்திருக்கின்றன. இதுகுறித்து மேலதிக விவரங்களை நமது செய்தியாளர் பிரின்ஸிடம் கேட்கலாம். பிரின்ஸ், விவரங்கள். குமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த நிலையில் குமரி கடல் பகுதியில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலவும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இந்த மழையானது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இன்று பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி சாலையில் நின்று கொண்டிருந்த மரம் ஒன்று திடீரென சாலையின் குறுக்கே முறிந்து விழுந்தது. அப்போது அந்த பகுதியில் இருந்த மின் கம்பங்கள் மீது விழுந்ததில் மின் கம்பங்கள் ஒடிந்து சாலையில் முறிந்து விழுந்தது. இதன் காரணமாக அந்த பகுதி வழியாக வந்த ஆட்டோ மற்றும் ஒரு கார் பலத்த சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக காரில் மற்றும் ஆட்டோவில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். அது மட்டுமின்றி இந்த மரம் முறிந்து விழுந்த பகுதியானது பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி அமைந்துள்ளது. அது மட்டுமின்றி அந்த கல்லூரிக்கு எதிர்ப்புறத்தில் பள்ளி ஒன்று அமைந்துள்ளது. மரம் முறிந்து விழுந்த நேரம் அந்த பகுதியில் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லை. மாலை நேரம் அந்த பள்ளி கல்லூரிகள் விடும் நேரம் இந்த மரம் முறிந்து விழுந்திருந்தால் பெரும் உயிர் சேதமானது ஏற்பட்டிருக்கும். நல்வாய்ப்பாக இந்த மரம் முறிந்து விழுந்த நேரத்தில் அந்த பகுதியில் யாரும் இல்லை, வாகனங்கள் மட்டுமே சென்றது. உடனடியாக மின் தடை ஏற்பட்டு அந்த பகுதியில் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதியில் விரைந்து வந்தனர். வந்து அந்த பகுதியில் உள்ள மரங்களை வெட்டி தற்போது அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமின்றி ஒவ்வொரு மாதந்தோறும் மின் வாரிய ஊழியர்கள் அதாவது மின் பராமரிப்பு பணி என்ற பெயரில் சாலையோரம் நிற்கும் மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதே போன்று பள்ளி கல்லூரிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மற்றும் பேருந்து நிலையம் அருகிலுள்ள மரங்கள் வெட்டாததன் காரணமாகவே தற்போது இந்த மரம் முறிந்து விழுந்ததாக அப்பகுதியினர் தெரிவித்தனர். மேலும் மரம் முறிந்து விழுந்த நேரம் அந்த பகுதியில் லேசான காற்றும் வீசியது. இதன் காரணமாகவே மரம் முறிந்து விழுந்தது. தற்போது இந்த பணிகள் அங்கு நடைபெற்று வெட்டி அகற்றும் பணிகள் நடைபெற்று போக்குவரத்து சீரமைக்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.